நோய் தொற்று பரப்பும் மதுரை மாநகராட்சி மூக்கை பிடித்துக்கொண்டு தெருவை கடக்கும் அவலம். கொசு தொல்லையால் அவதிப்படும் குடியிருப்பு வாசிகள். மனு கொடுத்தும் எந்த பயனில்லை என புலம்பும் பெண்கள். தேர்தல் வந்தா மட்டும் நாங்க கண்ணுக்கு தெரிகிறோமா என கேள்வி. தெருல தண்ணி இல்லாத நாளே கிடையாது. மழை தண்ணி இல்லைன்னா சாக்கடை தண்ணி. இப்ப ப்ளூ கலர் பைப் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அதுல இருந்து தண்ணி கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கு. மதுரை மாநகராட்சி 23வது வார்டுக்குட்பட்ட செல்லூர் ஐயனார் கோயில் 5வது தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் கழிவுநீர் தொட்டி நிரம்பி பொங்கி வெளியேறி குளம்போல் தேங்கி கிடக்கிறது. ரோட்டில் நடக்கும் பொதுமக்கள் அதனை மிதித்து வீட்டுக்குள் செல்லும் அவலநிலை தொடர்கிறது. கழிவுநீர் தேங்கி இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. ஆவேசமடைந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து மதுரை செல்லூர் தத்தமேரி மேம்பாலத்தின் கீழ் திடீர் ரோடு மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். செல்லூர் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 23வது வார்டு. இந்த தெருல தண்ணி இல்லாத நாளே கிடையாது. மழை தண்ணி இல்லைன்னா சாக்கடை தண்ணி. இப்ப ப்ளூ கலர் பைப் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அதுல இருந்து தண்ணி கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கு. மக்கள் அந்த தண்ணியை நாங்க கேட்கல. சாக்கடை தண்ணி இல்லாம இருக்கணும் முதல் சொன்னோம், அதையும் கேட்கல. இப்ப இந்த ப்ளூ கலர் பைப் தண்ணி இந்த 5 மாசமா அந்த தண்ணி கட்டுது. போராட்டக்காரர்களிடம் சமாதானம் பேச வந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் கலைந்து போக மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். போலீசார் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவித்து உரிய தீர்வு காணப்படும் என உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர்.